ஏய், நீ வேணும்னா இந்த குடும்பம் கலைஞ்சிட கூடாது. இங்க நடக்கிற கொடுமை எல்லாம் தாங்கிக்கிட்டு நீ பொறுத்து போகலாம். என்னால அப்படி போக முடியாது. ஏன்னா அவமானப்பட்டு நிக்கிறது ஏன் பொண்ணுடி. இது பாருங்க, இது எங்க குடும்பம், சரியா? எங்களுக்குள்ள 1000 பேசுவோம், சண்டை போடுவோம். ஆனா அதை நாங்களே பேசி சரி பண்ணிக்குவோம். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்கு? இப்படி இங்க வந்து நின்னு சண்டை போடுறதுக்குனே வந்தீங்களா? முதல்ல தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. இப்படி வீட்டு வாசப்படியில நின்னு சத்தம் போட்டதெல்லாம் கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஏன் உரிமையை பத்தி நீ பேசுற? முதல்ல உனக்கு இந்த வீட்டை என்ன உரிமை இருக்குன்னு யோசிச்சியா? ஏன் பொண்ணாவது இங்க நடக்கிற எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு புருஷனை கெதின்னு கிடக்குறான். ஆனா நீ கட்டின புருஷன் கூட வாழாம அவரை மனுஷனா கூட மதிக்காம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. நீ ஏன் உரிமையை பத்தி பேசுறியா? ஏமா, ஆளாளுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பேசி ஏன் விஷயத்தை பெருசாக்குறீங்க? அதனால யாருக்கு என்ன லாபம்? ஏமா செல்வி, உங்க அம்மாக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைமா. மா போதுமா, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற வந்து பிரச்சனை பெருசாக்கிட்டு இருக்க. மா பாத்தியாமா, மனசுல எவ்வளவு வஞ்சம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவாங்க. இதுதான் இவங்களோட சுயரூபமா. அண்ணி, அம்மா பேசின வார்த்தைக்கு சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இத பாருங்க சமந்தி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தப்ப நடந்து போச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எப்பவாவது ஒரு தடவை தப்புனா மன்னிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் உங்க குடும்பத்துல இதானே நடக்குது. எத்தனை தடவை மன்னிக்கிறது? என்னையும் என் புருஷனையும் கொல்ல பார்த்தா அது முடியலன்னு இப்ப என் பொண்ணு அவமானப்படுத்தி சந்தோஷப்படுறியா? சத்தியமா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா. ஏய், இதுக்கு தாண்டி இந்த குடும்பம் வேணா, எங்களோட வந்துருன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இது குடும்பம் ஆடிது. இந்த குடும்பத்துல நீ சந்தோஷமா வாழணுங்கிறது கடல் வத்தி கருவாட பிடிக்கிற கதை. என்னடா என்ன நம்ம வீட்டு வாசப்படியிலேயே நின்னு நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ ஏன்டா வாய் மூடிட்டு பேசாம இருக்க? அக்கா, பதிலுக்கு பேசுற மாதிரி நம்ம குடும்பத்துல யாராவது நடந்துக்கிட்டா ஏன் பேசுறீங்கன்னு கேட்கலாம். அப்படிதான் இங்க யாருமே நடந்துக்கலையே. இப்படி அவங்க பேசுற மாதிரி தானே நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களும் நடந்துக்கிட்டாங்க. அதுக்காக இவங்க என்ன வேணாலும் பேசுறோம்னு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, புரியுதா? இது பாருங்க, நீங்களும் உங்க குடும்பமும் ரொம்ப யோகியோன்னு உங்களை பத்தி தெரியாம என் புருஷன் அங்க வந்து உட்கார்ந்து அடிமை வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் என்னோட அருமை அவருக்கு புரியும். அப்ப நிச்சயம் என்ன தேடி வருவாரு. அதுக்காக என்னோட வீட்டோட உரிமையெல்லாம் நான் என்னைக்கும் விட்டு கொடுக்க முடியாது. ஐயோ, என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் பொண்ணு நடத்தி பத்தி இவ கேவலமா பேசிருக்கா. அத கேட்க உனக்கும் இந்த வீட்ல இருக்க யாருக்கும் துப்பு இல்ல. உன் குடும்பத்தை பத்தி பேசுனது உனக்கு கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வருதோ? பாத்தியா மகா, இவங்க இப்படி பேசுறதெல்லாம் சும்மா இல்ல. யாரோ இப்படி பேச சொல்லி யாரோ என்ன, தோ உன் தம்பியோ தான் நிக்கிறாள் செல்வியும், இவங்க தான் தூண்டி விட்டு பேசுறாங்க. இங்க பாருமா, என் பொண்ணு பட்ட அவமானத்துக்கு கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு யாரும் சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது. நீ எல்லாம் யாராவது சாகுறப்ப தண்ணி கேட்டா விஷத்தை கொடுத்துருவ போல இருக்கு. ஆனா என் பொண்ணு அப்படி கிடையாது. பசின்னு யாரு கேட்டாலும் இருக்கிறத அப்படியே தூக்கி கொடுக்கறவ. அப்படிதான் உன் புருஷன் பசியோட நிக்கிறத பாத்துட்டு கள்ள கபடம் இல்லாம அவருக்கு சோறு போட்டிருக்கா. அத பார்த்த உன் கண்ணுல தான் கள்ள கபடம் இருக்கு. அதான் தப்பா பேசிருக்கேன். மனோன்மணி, ஏய், யாரு கேட்டுங்க வந்த? அப்பா, தயவு செஞ்சு அம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போங்கப்பா. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு வாய்க்கு வந்ததுலாம் வேற பேசி பிரச்சனை இன்னும் பெருசாக்கிட்டு இருக்காங்க. நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போங்கப்பா. மனோன்மணி, கிளம்பு முதல்ல. நான் எங்க வரணும்? நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம பொண்ண எவ்வளவு தப்பா பேசிருக்காங்க தெரியுமா? அவங்கள சும்மா விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்? எல்லாம் எனக்கு தெரியும். இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். பாரு,
நமக்கு இவங்களுக்கு தான் ஆகாதன ஆயிடுச்சுல்ல, அப்படியே இங்க வந்து பேசிட்டு இருக்க. கிளம்பு முதல்ல. இங்க பாரு, என்ன நீ மதிக்கிறதா இருந்தா ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. பேசாம கூட வா. இங்க பாருடி, நீ பேசின பேச்சுக்கு உன் நாக்கு அழுகிதான் போகுது. ஐயோ, மனோன்மணி, அந்த ஆண்டவன் உன்னை சும்மாவே விட மாட்டான், சத்தியமா விட ஏய், மாட்டான். போதும் போ. செல்விமா, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீ கார்ல ஏறு. நம்ம பெத்த பொண்ணு தப்பா ஒருத்தி நடத்த கட்டவன பேசியிருக்கா. அவளை எதுவும் பேச விடாம தடுத்துட்டு என்ன கார்ல ஏறுங்கிறீங்க? நான் எப்படி வந்தனோ அப்படி எனக்கு போக தெரியும். ஏய் மனோன்மணி, இங்க பாரு. ஐயோ செல்வி,